சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று விதியா மதியா தொடர். திருமண பொருத்தத்தில் என்னென்ன விஷயம்லாம் தவிர்க்கலாம், அவ்வளோதான். திருமண பொருத்தத்தில் ஒன்றே கிடைக்க மாட்டேதியா, நீ இதை வேற சொல்லிட்டு இருக்கலாம் சொல்லி என்னை திட்ட வேணாம். ஒன்று கிடைச்சி சாதகமாக நமக்கு அமையும் போது சில விஷயங்களில் இப்படி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். திதி சூன்ய ராசிகள் இருக்குங்கள, அதையும் தவிர்த்திடலாம். முடக்கு நட்சத்திரம் இதையும் தவிர்த்து திருமண பொருத்தத்தில் நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப சிறப்பான லைஃபாக இருக்கும். உண்மையிலேயே திதி சூன்ய ராசிகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திதி சூன்ய ராசிகள் கெடுதல்லாம் ஒன்றும் செய்யாது. கெடுதல் ஒன்றும் செய்யாது. நம்ம அந்த ராசி அதுக்குள்ள பாவத்துக்குள்ள என்ன பாவமோ அந்த காரகத்துவமோ நமக்கு கிடைக்காம போகலாம். பட்டு மனிதர்களை அந்த அந்த திதி சூன்ய ராசிக்குள்ள மனிதர்களை நம்ம மேலே சந்திக்கும் போது அவங்க உங்கள் மேலே மிகப்பெரிய அன்பு வச்சுருப்பாங்க. உங்கள் மேலே அளவு கடிந்த பாசங்கள் வச்சுருப்பாங்க. ஒரு குறையும் இருக்காது. மாமா மாமான்னு சொல்லியே உயிரை விடுவாங்க. மனைவியாக இருந்தால், தங்கையாக இருந்தால் அண்ணா அண்ணான்னு சொல்லி உயிரை விடும். எந்த உறவு எந்த பாகத்தில் அவர்கள் இருந்த திதி சூன்ய ராசி உங்களுக்கு இருக்கோ அவங்க இல்லோ நண்பர்களோ மிகவும் பாசமாக இருப்பார்கள். ஆனால் உனக்கு தேவையில்லாத பட்சத்தில் உனக்கு என்னென்ன வேணும்னாலும் செய்வாங்க. ஆனால் உனக்கு பசிக்கும் போது சோறு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய கடமை. சரிங்களா? உங்கள்கிட்ட பணம் இருக்கும், காசு இருக்கும். ஆனால் அந்த நேரம் ஒரு 10,000 20,000 கொடுத்து ஒதுக்கி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் இல்லை, இன்றைக்கி அவசியம் கண்டிப்பாக தேவைப்படுங்கும் போது அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதுதான் திதி சூன்ய ராசி. இது எனக்கு வாழ்க்கையில் நடந்த பல விஷயம் இருக்குது. ஏன் நான் ஊரில் இருக்கேன். ஊரில் இருக்கும்போது சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறேன். ஊரில் இருக்கேன். ஊரில் இருக்கும்போது நான் ஒரு நண்பர்கிட்ட பணம் கேட்குறேன். நம்ம நண்பர் பணம் கேட்கும்போது அவர் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் இன்றைக்கி ஃப்ளைட்டு, இன்றைக்கி எனக்கு 50,000 பணம் போடுறாங்க. அதை வாங்கி நான் என்ன பண்ணுறது? வாங்கிக்கிட்டோம், பட் கொடுத்துட்டோம். பட் அது நமக்கு நம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம செலவு பண்ணுறதுக்கு அந்த பணம் உபயோகப்படாது. இதுதான் அதோட அதிசயம். நிறைய விஷயங்களில் இது அடிப்படையாக பார்த்துட்ட திதி சூன்ய ராசிகளில் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பும் பாசமும் அதிகமாக இருக்க தவிர அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. தேவைப்படுற நேரத்தை எது செய்யாது. அதனால் திதி சூன்ய ராசியையும் முடக்கு நட்சத்திரம் கன்ஃபார்மாக வேலை செய்யுதுங்க. ஒரு மனிதனுடைய முடக்கு நட்சத்திரம் புஷ்கர நவாம்சத்தில் மட்டும் அமைஞ்சதுன்னா அது கெடுதல் செய்யலை, கடந்து போயிடுது. ஆனால் புஷ்கர நவாம்சம் இல்லாமல் அந்த பாகம் நமக்கு அமையும் போது அந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் கன்ஃபார்மாக வேலை செய்யும். அதை நம்பி ஏமாந்துட வேண்டாம். சரி, நம்ம திதி சூன்யத்தை பார்ப்போம். பிரதமை, அதுக்கு துலாம் ராசியும் மகர ராசியும் சூன்யமாகிடும். துலாத்தோட அதிபதி சுக்கிரன், மகரத்தோடைய அதிபதி சனீஸ்வரன். துவிதியை, அதுக்கு தனுசு மீனம் 2 ராசிகள் சூன்யமாகிறது. அந்த 2 ராசிக்கும் ஒரே அதிபதி குரு. திருதியை சிம்மம் மகரம். சிம்மத்தின் அதிபதி சூரியன், மகரத்தின் அதிபதி சனீஸ்வரன். அப்போ சூரியனும் சனியும் திருதிய திதிக்கு சூன்யமாகிறது. சதுர்த்தி, அதுக்கு ரிஷபம் கும்பம். ரிஷபத்துக்கு சுக்கிரன், கும்பத்துக்கு சனீஸ்வரன். அப்போ அதோட இப்போ 2 ராசிகள் சுக்கிரனும் சனியும் சூன்யமாகிறார்கள். பஞ்சமி மிதுனம் கன்னி. 2 வீடுக்கும் ஒரே ராசி அதிபதி தான் புதன். அப்போ புதன் சூன்யமாகுது பஞ்சமி திதிக்கு. சஷ்டிக்கு மேஷம் சிம்மம். சஷ்டிக்கு மேஷம் சிம்மம். மேஷம் செவ்வாயை சார்ந்தது, சிம்மம் சூரியனை சார்ந்தது. அப்போ சூரியனும் செவ்வாயும் சூன்யமாகிறார்கள் சஷ்டிக்கு. சப்தமிக்கு கடகமும் தனுசும். அப்போ குருவும் சந்திரனும் சப்தமிக்கு திதி சூன்ய ராசியாக அமையுது. கடகம் தனுசு. அஷ்டமிக்கு மிதுனம் கன்னி. புதன் 2 வீட்டுக்கும் புதன் தான் அதிபதி. அதன் புதன் ஒரே கிரகம் மட்டும்தான். நவமி தசமி 2க்கும் சிம்மம் விருச்சிகம். நவமி தசமி சிம்மம் விருச்சிகம்.
சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி, விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதி. ஏகாதசி தனுசு மீனம் 2 வீட்டுக்கும் ஒரே அதிபதி, குரு மட்டும் சூனியம். துவாதசி துலாம் மகரம். துலாம் என்பது சுக்கிரன் வீடு, மகரம் என்பது சனியோட வீடு. 2 கிரகமும் சூனியமாகிறது. 2 துலாம் மகரம் 2 கிரகங்களும் அந்த வீட்டுக்கு அதிபதி. திரையோதசி ரிஷபம் சிம்மம். அப்போ ரிஷபத்துக்கு சுக்கிரனும் சிம்மத்துக்கு சூரியனும் 2ம் சூனிய வீடாக அமைகிறது. சதுர்த்த திசி இருக்கிற திதியிலேயே 4 வீடு சூன்யமாகிற ஒரே திதி சதுர்த்த திசி. குரு புதன் 2 கிரகங்களும் சூன்யமாகிடும். அவங்களுக்கு மிகப்பெரிய சிரமங்களும் மற்ற விஷயங்களும் நடக்குது. பட் அதுக்கு இந்த விஷயங்களை சொன்ன பெரியவங்க அதுக்கு உள்ள பரிகாரங்களையும் சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சுட்டு வாங்க. பிறந்துட்டோம், அதை செஞ்சு நம்ம முன்னுக்கு வரதான் முடிக்க முடியும். இது காரணம் அது காரணம் இது காரணம்னு சொல்லி நம்ம வாழ்க்கை பின்னோக்கி போகிறதுக்காக பிறக்கிறதும் ஒரு முறை. அப்போ நம்ம இதையெல்லாம் மீறி ஜெயிச்சுட்டு வரணும். எனக்கு இந்த திதி சூன்யமாக சொல்லிட்டீங்களே சார் அப்படின்னு எல்லாம் பயப்படாதீங்க. உடனே அதுக்குள்ளே என்ன பரிகார ஸ்தலமோ அதுக்கு போயிட்டு வாங்க. ஒரு விஷயத்தை செய்யும்போது சிறப்பாக செய்யுங்க. பரிகாரம் செய்யும்போது கூட நம்பிக்கை இருக்கிறவங்க சிறப்பாக செய்யணும். எப்படி சார் நான் சிறப்பாக செய்கிறது பரிகாரத்தை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போகிற நட்சத்திரம், அன்னைக்கு போகிற நட்சத்திரம் உங்களுக்கு அவயோகி நட்சத்திரமாவோ பகை நட்சத்திரமாவோ 8ஆம் வீடாவோ திதி சூன்ய வீடுகளாகவே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். 2வது விஷயம், உங்களுடைய பட்சி பார்க்கணும். அந்த பட்சி விஷயம் உங்களுக்கு யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியல. ஆமாம், அந்த பட்சி பார்க்கணும். நீங்கள் காலண்டரில் கூட பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பட்சியோட படுபட்சி நாளாக இருக்கக்கூடாது. உங்களை நீங்களே ஜோதிடம் பார்த்து நீங்களே கால்குலேட் பண்ணி போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஜோசியக்கார் சொல்லி போனீங்கன்னா அவருடைய சந்திராசிரமத்திலையும் போகாதீங்க, அவருடைய பகை நட்சத்திரத்திலையும் போகாதீங்க. அவர் சொல்லி நீங்கள் செய்யும்போது அவருடைய பாதிப்பு உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? அவருக்கு நல்லது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு நல்லது நடக்காமல் போயிடும். அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி விஷயத்த என்னை தேடி வரவங்களுக்கு அப்படி தான் செய்வேன். அதனால தான் என்கிட்ட 4 கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் தொட்டதுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்து எல்லா விஷயத்தையும் கலந்து ஒரே உருட்டி அவனுக்கு போட்டு விட்டுறது. இதில் பொழைச்சி வந்துடும். ஏதாவது ஒரு மருந்தில் பொழைச்சி வந்துடுவாங்க. இப்போ நம்ம நாட்டு மருந்து கொடுக்கும்போது ஒரு மண்டலம் சாப்பிடுவாங்க 48 நாள். 48 நாள் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா 48 நாளில் உங்களுடைய பட்சி ஒரே டைமில் தான் சாப்பிடுவாங்க. உங்களுடைய பட்சி ஒரு நாள் அரசில் இருக்கும், ஒரு நாள் ஊனில் இருக்கும். அது 2 ரவுண்டு 3 ரவுண்டு வரும். அந்த 3 ரவுண்டில் நீங்கள் அந்த மருந்து சாப்பிடும்போது அந்த மருந்து அன்றைக்கி வேலை செஞ்சிடும். ஆக மொத்தம் 48 நாள் சாப்பிடணும் ஒரு மண்டலம். அப்படி தான் பெரியவங்க சொன்னது. அப்படி தான் நானும் நம்புகிறேன். இப்போது திதி சூன்ய ராசியை பார்த்தாச்சு. அடுத்தது முடக்கு ராசிக்கு போகும். எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட வேணால் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்குதோ இல்லையோ தோல்வி கிடைக்காது.